வணக்கம். இன்றைக்கு டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. அதில் 2வது நாளாக இன்றைக்கு அதிமுக ஒரு முக்கிய பிரச்சாரத்தை கொண்டு வந்திருக்கு. கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று மதுரை மாநகராட்சியில் மேயர் அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம பேசியிருந்த ஒரு விஷயம் ஹிந்திக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மசோதா கொண்டு வரப்படுங்கிற வார்த்தை இருந்தது. அதைத் தொடர்ந்து இந்தி கூட்டணி சார்பாக பயங்கர ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பத்தி பேச இருக்கிறோம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களாண்ணே? அல்லது பதில் சொன்னதுக்கு அப்புறம் நான் கேள்வி கேட்கணுமாண்ணே? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா புதுசா ஒரு விஷயம் கிளம்பி இருக்குண்ணே. நம்மளுடைய எம்எல்ஏ எழிலன் இருக்காருல்லண்ணே, அவரு கேள்வி கேட்கறதுக்கு நிற்கிறாரு. நம்மளுடைய அப்பாவு அவர்கள், சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கேள்வி கேட்க அனுமதி கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி செய்தித்துறை அமைச்சர் பதில் சொல்லி முடிச்சிட்டாருண்ணே. அவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தானே இவர் கேள்வியை கேட்டாரு. இது எப்படி பாக்குறீங்கண்ணே? நேற்று வழக்கமாக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்ட பிறகு முதலமைச்சர் பதில் சொல்லுவார். அந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து, ஆனால் முதலமைச்சர் இருங்கன்ட்டு அவரே சொல்லிட்டாரு. பேச துவங்கினவங்களையும் தடை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி நேரம் பொதுவாக எப்படி வரும்னா, கேள்விகள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 3-4 நாள் அமைச்சர் அது சம்மந்தமான துறைக்கு அனுப்பிச்சு அந்த கோப்புகள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் கேள்வி நேரம் வரும்பொழுது சபாநாயகர் அதை பட்டியலிட்டு உறுப்பினரை கேள்வி கேட்க அழைப்பார். அதுக்கு அமைச்சர் இருந்துச்சு பதில் சொல்லுவார். இந்த இது எங்கள் செய்தியாளருக்கு நாங்கள் போனோம்னா எங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துருவாங்க, இந்த கேள்வி இந்த பதில்ன்ற மாதிரி. இது இப்படி தான் நடக்கும். என்னன்னா வழக்கமான குளறுபடி போல் நீ கேட்கணுமா நான் சொல்லிடுறேன், இப்போ நீங்கள் கேளுங்க, அதான் பதில் சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன நான் கேட்குறது அப்படின்ற மாதிரி போயிடும். இந்த மாதிரி காமெடிகளும் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அவங்க சார்பாக கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம கிட்னி முறைகேடு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்கண்ணே. அதற்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் ஒரு பதிலறிக்கை கொடுத்துருக்காரு, பதிலும் கொடுத்துருக்காருன்னு. அந்த பதில் எப்படி பார்க்குறீங்க? அது திருப்திகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வழக்கமான சொல்கிற பதில் தான் அவர் சொல்கிறது தான். அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், இவர்கள் இந்த விவகாரத்தில் 3 பேர் கொண்ட ஒரு எஸ்ஐடி போட்டாங்க. ஒரு அதிகாரி ப்ளஸ் அவருக்கு உதவக்கூடிய மாவட்ட எஸ்பிக்கள்னு ஒரு டீம்லாம். அதை கோர்ட்டு தான் போட்டுச்சு. இவர்கள் ஒன்றும் அதில் பெருசாக பண்ணலை. கைது நடவடிக்கையும் ரொம்ப லேட்டு, எஃப்ஐஆர் போட்டதும் லேட்டு, மருத்துவமனை மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற நேரத்தில் உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போடுறாங்க. அந்த எஸ்ஐடிக்குள்ளேயும் போய்கிட்டு இந்த அதிகாரியை போடுங்க, அந்த அதிகாரியை போடுங்க, இவர்கள்லாம் தூரத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி அதாவது பொருந்தா காரணங்களை சொல்லிக்கிட்டு, ஒரு அதிகாரிகள் எங்கே இருந்தால் என்ன வரப்போகிறாங்க, விசாரணை நடத்த போகிறாங்க, இந்த மாதிரி காரணங்களை சொல்லிக்கிட்டு இந்த இதுக்கு எதிர்த்து நீங்கள் போனாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. அது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல. அதனால் கிட்னி முறைகேடு சம்மந்தமாக, கிட்னி திருட்டு சம்மந்தமாக 2த்தையும் சொல்லிடுவோம். ஏன்னா அமைச்சர் முறைகேடுன்றார். அதனால் இந்த விவகாரத்தில் பல உண்மைகள் இந்த விசாரணையில் வெளியே வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா இவருடைய இது எப்படி விசாரணை நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இதை தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பேசும்பொழுது பல குழுக்கள் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு சான்றிதழ் செக் பண்ணுறது, அதாவது மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ண வருவவங்களுக்கு சான்றிதழ் செக் பண்ணுறதுக்கு மண்டல ரீதியங்களாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். 4 மண்டலங்கள். அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம். அது மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னையில் இயங்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த குழுக்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா, அல்லது இதுதான் முதல் தடவை? இவங்க இந்த மழை நீர் சம்பந்தமாக இது அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் உடைய அந்த பதில்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளவலா குளவலான்னு தான் இருக்கும். ஏதாவது ஒன்று கேட்டால் நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி வேற ஒரு பதில் சொல்லுவாங்க. கிட்னி திருட்டு நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்துருக்காங்க, இது மேலே என்ன நடவடிக்கை அப்படின்னா, நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், இந்த குழு போட்டிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இது அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறது. சேம் இதே தான் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மழை நீர் வடிகால், இப்போ பருவகால மழை ஆரம்பிச்சிடுச்சு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இவ்வளோ மோட்டர் வச்சுருக்கோம், இவ்வளோ இது பண்ணியிருக்கோம், இது பண்ண போகிறோம், நாங்கள் எந்த வித மழை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக. நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க, ஜனங்க எதிர்கொள்வாங்களா? அதான மேட்ரு. ஜனங்கள் எதிர்கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எத்தகைய மழை வந்தாலும் அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம், 20 சென்டிமீட்டர் பெய்தால் கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மழை வெள்ளம் வந்தோன்னா அதிக மழை பெய்தால் நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்றது. இப்போ புதுசாக மறுபடியும் மழை வந்தால் வெள்ளம் வரதான் செய்யும், என்ன பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. நேற்று தான்
பெய்ஞ்ச மழைக்கு நீங்கள் வெளியூருக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தீபாவளிக்கு இதெல்லாம். நீங்கள் பூந்தமல்லி அந்த சைட்லலாம் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி, மழையில் சிக்கிக்கிட்டு வாகனங்கள் சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி. அப்போது அந்த மழைநீர் வடிகால் இந்த சம்மந்தமாக வருஷம் பூரா வேலை நடக்கிறத நம்ம சென்னை சிட்டிலேயே பார்க்குறோம். இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் இவர்கள் சொல்லுகிற பதில். நீங்கள் மேயரை போய் கேட்டிங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு விதமான பல்வேறு வகைகளில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள பல்வேறு விதமான ஏற்பாடுகள் பல்வேறு வகையில் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு அதிகாரிகள் அதற்காக இப்படியே பல்வேறு பல்வேறு பல்வேறு. அதனால் இவர் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த வார் ரூமை போய் இன்றைக்கே பார்த்துருவார். யார்? உதயநிதி துணை முதல்வர். அவருக்கு அப்படியே காமிப்பாங்க, இதாங்க ஸ்க்ரீனு, இவங்க தான் அதிகாரிங்க, அது இதுன்னு. அந்த நேரம் அவர் ஃபோன் வர வரும், அது பேசுவார், எல்லாம் பண்ணுவார். முதலமைச்சர் அதோட விசிட் அடிப்பார். ஆனால் பேரிடர்துறை அமைச்சர் எங்கே போவார்னு தெரியாது. KKS தானே, அவர் எங்கே போவார்னு தெரியாது. இவர் போகும்போது அவர் எங்கே போவார்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும் போது இவர்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் இந்த நேரத்தில் தான் நீங்கள் உதயகுமார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் அங்கேயே தங்கிடுவார் கிட்டத்தட்ட. இங்கே இவர்களுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வர்றது, ஆய்வு நடத்துறது. அப்போ தான் போய்கிட்டு அந்த வாய்க்காலில் தண்ணி போகிறத ஒரு மேப்பை விரிச்சிக்கிட்டு காமிச்சிட்டு, சார் தான் சார் மேப்பு, அதான் காவா, அதான் தண்ணி, அதான் அப்படி ஓடுது பாருங்கள், இப்படி காமிச்சிக்கிட்டு இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுற வேலை தான் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த வருஷம் பருவமழை ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருக்கும்ன்றாங்க. அப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே பருவமழையை ஒட்டி க்ளவுட் பஸ்டர்லேருந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. சென்னைக்கும் அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு பயம் எல்லாருக்குமே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இதை தொடர்ந்து அவர் குறிப்பிட்டு பேசுகையில் வந்து 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன கிட்னி முறைகேடு வழக்கில் நம்ம காவல்துறை வந்து கிட்னி திருட்டு வழக்குங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. நியூஸ் காலில் நம்ம பார்த்துருப்போம். இது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சொல்லி அமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருந்தார். அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஆனந்தன்கிற பேரை சொன்னார். அது திராவிட ஆனந்தனை மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் மோகன் அவர்கள் இது மாதிரி சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் யாராக இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அவர் யாராக இருந்தாலும் பார்க்க வேண்டாம், நடவடிக்கை பாயட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மேல் நடவடிக்கை பாய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களாண்ணே? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்கன்னா ஏங்க லேட் ஆகி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வந்து தலையிட்டு கோர்ட்டு தான் SIT போடுது. யாராக இருந்தாலும் தலையிடுங்கன்னா உடனடியாக அந்த மருத்துவமனையை வந்து அதோடைய மெடிக்கல் கவுன்சிலில் சொல்லி அதோடைய இதை நிறுத்திட்டு சம்மந்தப்பட்ட யாரை எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்களோ அந்த நபரை கைது பண்ணிட்டு அவர் மேலே FIR போடுறது எதுவுமே இல்லையே. சும்மா அப்படியே இது பண்ணாங்க, புரோக்கரை மட்டும் கைது பண்ணாங்க. இப்போ வந்து இந்த SIT போட்ட பிறகு அவங்க ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த விவகாரத்தில் பெருசாக அடுத்தடுத்து நகர்ற மாதிரி இல்லை. இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இதை கையில் எடுத்து ஒழுங்காக உண்மையில் கேட்டால் இதில் தான் CBI விசாரணை நடத்தணும். ஏன்னா இது பல்வேறு மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா மாறும். நீங்கள் கிட்னி கேட்குறவன் வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் இருப்பான், அவன் கோடியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். இங்கே கிட்னியை வந்து 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வாங்கிட்டு வேறு சில காரணங்களை சொல்லி கையெழுத்துக்கள் தான் அதுக்கு தான் இந்த அதிகாரிகள்லாம் சைன் பண்ணி அவனுக்கு அனுமதித்து மாத்திரை வேலை நடக்கும். அப்போ இது விசாரணை பெரிய அளவில் நீளணும். இவர்கள் ஏன் இவ்வளோ இந்த விஷயத்துலேயும் மெத்தனமாக இருக்காங்கன்னா அதை அவங்க தான் பதில் சொல்லணும். உடனே அமைச்சர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கள், இப்படிலாம் பதற்றப்பட்டு பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தோம் நம்ம. விசாரணை சரியாக மூவ் ஆகலைன்றதுனால தான் கோர்ட்டு தலையிட்டது. இவர்கள் விவகாரத்தில் எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு தலையிட்டது 8வது 10வது விவகாரம்னு நினைக்கிறேன் இந்த ஆட்சி வந்த பிறகு. ஒருவேளை முறைகேடுன்னு இவர் சொல்லும் போதுன்னு, முறைகேடுனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், வருவாய்த்துறை அதிகாரிகள கோட்டாட்சியர் இந்த மாதிரி விஷயத்தை தான் போடுவாங்க. இவங்களே SIT ஃபார்ம் பண்ண சொல்றாங்க, போலீஸ் வந்து போடும்போது அது எப்படி முறைகேடு ஆகும்? திருட்டுனா தான் போலீஸ் வர வேண்டிய சூழ்நிலை வரும். அது இது மாதிரி இவரோட பேச்சு மருத்துவ பயனாளர்கள் மாதிரி, அது மருத்துவ பயனாளர்கள் மாதிரி. ஆமாம், வார்த்தைகள்லாம் இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இவர்கள் செய்த பெரிய சாதனையை பேர் வைக்கிறது தான். பேர் வச்சே சோறு வச்சானா சோறு வைக்கல, வெறும் பேர் மட்டும்தான். எல்லாத்துக்கும் பேர் கண்டுபிடிக்கிறது, திட்டங்களுக்கு பழைய திட்டங்களுக்கு புது பேர் வச்சு அமல்படுத்துறது, ஜாதியை எப்போ ஒழிக்கணும், தெரு பேர் எடுக்கணும்னு எப்போ நடந்த விஷயத்த மறுபடியும் கொண்டு வருது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா இவர்கள்ட்ட வந்து ஒரு 5-6 பேரை வாடகைக்கு வச்சுருக்காங்க, 5-6 கம்பெனிகள். 5-6 கம்பெனி என்ன பண்ணோம், அவன் எதையாவது பண்ணி ஆகணும், அதாவது பண்ணி முதல்வர் மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க. இதில் ஒன்று தான் நேற்று ஒன்று தீண்டு வந்தாங்க பாருங்க, ஹிந்தி அந்த இது பெரிய காமெடியாக போயிருக்குது அந்த விஷயம். என்னென்னா எடப்பாடி ஸ்கோர் பண்ண போகிறார், அர்ஜுன் அவதாரம் இது எடுக்க போகிறார், ஏதோ போட்டிருந்தாங்க போல் இந்த இதில் அவங்களுடைய ஐடிவிங்கில். மறுநாள் ஏதோ பண்ண போகிறாரு கரூர் விவகாரம் சம்மந்தமாக, ஏதாவது ஸ்கோர் பண்ணிட்டா என்ன பண்ணுறேன்ட்டு காலையிலேருந்தே இந்த பிரச்சனை பெருசாக கிளப்பி விடப்படுது.
மெயின் ஸ்ட்ரீம் சேனல், அந்த சேனல்லாம் யார் கூட லிங்கில் இருக்குன்னு தெரியும். அப்போ அவர்களே போடுறாங்க, இந்தியை முற்றிலும் ஒழிக்கும் மசோதா தாக்கல், அப்படி கேள்விக்குறி நம்மளை கேட்டுக்கிறாங்க. அவங்க போட்டு நம்மளை கேட்குறாங்க, கேள்விக்குறி போட்டு கீழே வந்து மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல், இந்தி பாடல்கள், இந்தி இது அனைத்தும். நான் தமிழ்நாட்டு ஜேர்னலிசம் மேலே தான் எனக்கு நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு வந்தது. ஆனால் சர்வதேச இந்திய அளவுலேயுமே பல முட்டாபீஸுகள் தமிழ்நாட்டில் ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்காங்கன்றதை நேற்று தான் நான் பார்த்தேன். நம்ம நேற்று பேசியிருந்தோம், ஒரு மொழியை தேசிய மொழியாக ஒரு குறிப்பிட்ட மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்குது. இந்தியிலேருந்து தமிழ் பல மொழிகள் இருக்குது. மொழி கற்பது, மொழியை பேசுவது, மொழி படிப்பது, இந்த மாதிரி விவகாரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அரசியல் உரிமை, அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் என்னென்னா 19/1 விரும்பிய மொழிகளை கற்கலாம், பேசலாம், படிக்கலாம், அந்த மாதிரி அதில் எல்லாமே வந்துடும். அப்போ விரும்பிய படத்தையும் பார்க்கலாம், விரும்பிய பாடல்களையும் கேட்கலான்னு வந்துடும். இன்னொரு உரிமை 19/2 அது வந்து என்ன சொல்லுதுன்னா, 19/1/A அது என்ன சொல்லுதுன்னா கலாச்சாரம், மொழி கலாச்சாரம் சம்மந்தமான ஒரு நமக்கான அரசியலமைப்பு உரிமைகளை சொல்லிடுது. இன்னொன்று மொழிகள் பற்றி தனியாக 29/1 அது சிறுபான்மை மொழி மற்ற விஷயங்கள் பற்றி சொல்லுது. அப்போ மொழி சம்மந்தமாக அரசியலமைப்பு சட்டம், மொழி சம்மந்தமாக இல்லை, பொதுவாகவே நமக்கு கொடுத்துருக்க அரசியலமைப்பு சட்டம் 21/19 நமக்கு கொடுத்துருக்க உரிமை என்னென்னா, விரும்பிய மாநிலத்தில் வசிக்கலாம், விரும்பிய மொழிகளை கற்கலாம், விரும்பிய மொழிகளை பேசலாம், விரும்பிய மொழி சார்ந்தவர்களை திருமணம் செய்து, எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இந்தியாவில் இருக்க பிரதான மொழியை, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியை முற்றிலும் நீக்கப்படும் அப்படின்னு எந்த ஸ்டேட்டும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லோருமே ஒரு கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஒரு ஸ்டேட்டு முடிவெடுத்தால் அதற்காக தான் கவர்னர், பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு ஏன் போடுறாங்கன்னா, அவர் வந்து ஜனாதிபதியுடைய சட்டம் இயற்றக்கூடிய தலைவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர் தான் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு தமிழ்நாட்டுக்கு. அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் ஹெட்டு இந்த இதை வந்து அங்கீகரிக்கணும், அவர் ஒப்புதல் கொடுக்கணும். அவர் முடியலன்னா ஜனாதிபதிக்கு போய் அங்கே ஒப்புதல் வாங்கணும். அப்போ இந்த ஒரு சங்கிலி தொடர் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பைத்தியகாரத்தனமானதுன்னு நம்ம பத்திரிகையாளர்களுக்கே தெரியல. எந்த லட்சணத்தில் இருக்கானுங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை செய்தியாக மாற்றுறாங்க. இப்படி ஒரு தகவல் வருதுன்னு. இப்படி பண்ணவே முடியாதுன்னு யாருமே சொல்லங்க, நம்மளை தவிர. இப்படி பண்ணவே முடியாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு நம்ம தவிர யாருமே பதிவு பண்ணல. இன்னொன்று, வட இந்திய சேனல்களில் இந்தியா டுடே போன்ற சேனல்லாம் பெருசாக பிரேக்கிங் நியூஸ் போட்டு இங்கே இருக்கிற அந்த செய்தியாளர் வந்து பெருசாக பேச அப்படியே பிரேக்கிங் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடுது. நாம் இது சம்மந்தமாக அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது பைத்தியகாரத்தனங்க, இந்த மாதிரி நடக்காதுன்னு தெரிஞ்சே செய்தியை எடுக்கிறாங்க, இதுனா யார் கிளப்பிவிட்டதுன்னு தெரில அப்படி இப்படின்னு. யார் கிளப்பிவிட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அது ரைட்டு, அது ஒரு பக்கம்னு வச்சிங்களேன். இன்னொரு பக்கம் இவர்கள் கிளப்பி விட்டது இவர்களுக்கே எதிராக போய் முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை டைவெர்ட் ஆகி பெருசாகி இதாகன்ற அளவுக்கு தமிழக மக்களை அவங்க ரொம்ப இதுவாக நினச்சிட்டாங்க. அது பெருசாக தமிழக ஊடகங்கள் பெருசாக எடுக்கலை, தேசிய சார்ந்த தமிழக ஊடகங்கள் எடுத்துச்சு, அது பெருசாக எடுபடலை. இவர்களுக்கே அச்சமாக இருக்கும், நம்ம எடுக்கிற பீஸு மொக்க பீஸ், இது நம்மளே மாட்டிக்குவோன்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வட இந்தியாவில் இப்போ குறிப்பாக பீகாரெல்லாம் தேர்தல் நடக்குது. அங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக இந்தியை தடை பண்ணுறாங்க, என்னையா இது அநியாயம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பாஜக மற்றவர்கள் எடுத்துக்கிட்டாங்க கையில். நேற்று தேசிய ஊடகம் சொன்னல, அவர்களுடைய ட்விட்டர் பேஜிலலாம் கீழே பார்த்தீங்கன்னா கடுமையான வாதங்கள் ஓடுது. இவர்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, இது எப்படி சரியாக இருக்கும், காமெடியாக இருக்குது, அப்படி இப்படின்னு ஓடுது, இவர்கள் இந்த மாதிரி எதிரானவர்கள்னு. இது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இவர்கள் எல்லோருமே ரெட்டை வேஷம் போடுறாங்கன்னு பீகார் மற்ற வட மாநிலங்களில் பெரும் பிரச்சாரமாக நேற்று கொண்டு போகப்பட்டிருக்கிறது. இது காங்கிரஸுக்கு பெரிய சங்கடத்தை உருவாக்கிறது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு பெரிய சங்கடத்தை உருவாக்கிறது. என்னையா இது, ஏற்கனவே ராஜஸ்தான் மத்திய பிரதேச தேர்தல் நடக்கும்போது சனாதனம் டெங்கு மலேரியாவோட மோசமானது, அது ஒழித்தொழிக்கப்பட வேண்டியன்னு இவர் எனக்கு என்னென்னு பேச, அது பெரிய பிரச்சாரமாக மாறி மத்திய பிரதேச ராஜஸ்தான் எலெக்ஷனை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுச்சு. அன்னையிலேருந்து அது ஒரு பெரிய இதாக மாற்றிட்டு வராங்க. இவங்க பதறி போய் மம்தா பானர்ஜி, இவர் ஆம் ஆத்மியுடைய லீடரு அவர், ப்ளஸ்ஸு கெஜ்ரிவால், ப்ளஸ்ஸு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோருமே உடனடியாக மறுத்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மகாராஷ்டிராலேயும் மறுத்தாங்க. ஏன்னா அது வந்து வாழ்வியல் சம்மந்தமான விஷயம். சனாதனத்தில் 3 வகை இருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியல, வாழ்வியல், வர்ணம், மற்ற இதெல்லாம். அப்போ சனாதனன் பொதுவாக பேசியாச்சு, அது இந்து தர்மம் தெரியல. அது வட இந்தியாவில் அவங்க அழகாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இவர் கோர்ட்டில் இப்போ வழக்கை சந்திச்சுட்டு இருக்காரு.
அதனால் இந்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு அது இந்தியா கூட்டணிக்கே பலகீனமாக போகிற நிலைமையை பார்க்குறோம். நேற்று நம்ம இது வராதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இது அவங்க அந்த கருத்தில் இருக்காங்க. வராது, இது என்ன பைத்தியக்காரத்தனம், அந்த மாதிரிலாம் கொண்டே வர முடியாது அப்படின்னு. ஆனாலும் இப்படி கொண்டு வர முடியும்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு ஃபேக்ட் செக் ஒன்று வச்சுருக்காங்க. அவர்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு மறுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபேக்ட் செக்கு, நம்மளே சொல்லிடலாம். இதை தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடு சித்த மருத்துவ சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததுல வந்து கவர்னருக்கு அனுப்பும்போது கவர்னர் வந்து இதுல சில திருத்தங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நேர சுப்ரீம் நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இதை எதிர்த்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சட்டப்பேரவையிலையும் வந்து முதல்வர் அவர்கள் இப்ப பேசியிருக்காரு. பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டு சொன்ன வார்த்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு, கவர்னருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, குடியரசுத் தலைவருக்கும் எந்த அதிகாரம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மீண்டும் வந்து சட்டப்பேரவையில கவர்னர் வெர்சஸ் முதல்வர் மோதல் தொடங்கிடுச்சு. இல்லைங்க, என்ன, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரத்தையும் பேரலாக ஒரு அரசியலமைப்பு சட்டம்னா சொல்லுதுன்னா எனக்கு என்னென்னும் பண்ண முடியாது அந்த அதிகாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு. அதே நேரத்தில் அதை வந்து முறைப்படுத்துவதற்காக தான் மத்திய அரசுடைய இது ஜனாதிபதியுடைய பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கார். எந்த சட்டமும் ஜனாதிபதி ஒப்புதல், ஆளுநர் ஒப்புதல் தான். இதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துடையது. சட்டம் இயற்றுகிற அதிகாரம் சட்டசபைக்கு, பார்லிமெண்ட்டுக்கு உண்டு. அதே நேரத்தில் அந்த சட்டத்தை அங்கீகரித்து அதை ஒப்புதல் அளிக்க வேண்டிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அது வியா கவர்னர். இதில் எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உச்சநீதிமன்றம், உச்ச அதிகாரம் அவர்கள் தலையிடுவார்கள். இப்படி தான் நம்ம அரசியலமைப்பு செட்டப் இருக்குது. இதை தான் ஒரு அழகான செட்டப்பு. இது யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. இதில் இப்போ வந்து கவர்னருக்கு அதிகாரமே இல்லை, எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா இப்போ கவர்னருக்கு அனுப்பாமையே மசோதா நிறைவேற்றிக்குங்க. கவர்னருக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி வேந்தராக தன்னை நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேரளாவில் அடி வாங்குறத பார்த்துட்டு பேக் அடித்தாங்க. இந்த மாதிரி கூத்துலாம் இவர்களுக்கு இதான் சொல்கிறேன்னே, ஒரு 5-6 ஸ்ட்ராட்டஜி டீமு இந்த அதிகாரிகள் இவர்களை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இது பண்ணுறாங்க. இதில் என்ன விஷயம்னா, இதை ஒரு பிரச்சாரமாக மாற்றி மீண்டும் கவர்னர் பார்த்து பாருங்க நம்முடைய உரிமைகளை பறிக்கிறாங்கன்னு மறுபடியும் மத்திய அரசை கொண்டு போய் எதிராக வேலைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திய பார்க்குறாங்க. நிதித்துறை செயலரை அந்த விளையாட்டு பல்கலைக்கழக இதில் சேர்க்கணும் அப்படின்றதான் அந்த மசோதாவுடைய இது. அதை வந்து ஆளுநர் வந்து அவருக்கு ஒன்று அவர் பரிசீலித்து இல்லைங்க இது முடியாதுன்னு திருப்பி அனுப்பணும். அதை வந்து இதே அரசு மறுபடியும் நிறைவேற்றி அனுப்பிச்சதுன்னா ஆளுநர் ஏற்றுக்கணும். இது நடைமுறை. அப்படி இல்லைன்னா 15 நாளைக்குள்ளே நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா ஜனாதிபதியுடைய இதுக்கு அனுப்பிச்சிருங்கன்றது கவர்னருடைய உரிமைகளில் ஒன்று. அதையே இவங்க இப்போ கேள்விக்குறியாக்குறாங்க. கவர்னர் அப்படி அனுப்புறதுக்கெலாம் இது இல்லைன்னா. அப்படிலாம் கிடையாது. 2 இது இருக்குது. ஒன்று பரிசீலிக்கணும், இல்லை திருப்பி அனுப்பணும். ஒப்புதல் கொடுக்கணும், இல்லை திருப்பி அனுப்பணும். இல்லையா ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிடலாம். தனக்கு அதில் இது இருக்குது, தன்னுடைய முடிவெடுக்கக்கூடிய வரம்பை மீறி இருக்குது, இல்லை இதில் குழப்பம் இருக்குன்னா நேராக அனுப்பிச்சி விட்றலாம் ஜனாதிபதிக்கு. அதனால் இதை வந்து எப்படி நீங்கள் அனுப்பலாம், எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போனால் ஏற்கனவே இந்த விவகாரம் 2 நபர் டிவிஷன் பெஞ்சில் கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு வந்து அது ஒரு பிரச்சனையாக அவர் கவர்னரை மட்டும் அவர்கள் குறிப்பிடாமல் ஜனாதிபதிக்கும் சில உத்தரவுகளை போட்டு அது கான்ஸ்டியூஷன் விஷயமாக மாறி அப்போ கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான விஷயங்களில் 2 நபர் நீதிபதிகள் பெஞ்சு விசாரித்து தீர்ப்பளிக்க முடியாது. அதனால் இது சம்மந்தமாக உங்களுடைய முடிவை சொல்லுங்கன்னு 142 கீழே ஜனாதிபதி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லியிருக்காங்களே, இது எப்படி சரியாக இருக்கும், எனக்கு தக்க வழிகாட்டுதுன்னு ஜனாதிபதி அவர்களுடைய உரிமை ஆர்டிகல் 142 கீழே அவர்கள் உச்சநீதிமன்றத்தை கேட்க உச்சநீதிமன்றம் இது விவகாரமாக அந்தந்த மாநிலங்களுக்கு பதில் கேட்டு அனுப்பிட்டு அந்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு அரசியல் சாசன அமர்வுன்னுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதற்கு மாற்றிருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வேந்தர்கள் துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் முதல்வருக்கு தான் அப்படின்ற அந்த இதுவே வந்து இப்போ நின்று இருக்குது. அந்த 2 நபர் பெஞ்சுடைய தீர்ப்பே நின்றுருக்குது. இதில் இப்போ இவர்கள் மறுபடியும் அதே விஷயத்தில் போயிட்டு கவர்னர் நிறுத்தி வச்சுருக்காருன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இது எல்லாம் அரசியலுக்கு பயன்படுமே தவிர இது ஒரு பெரிய அளவில் யார் இந்த இது கொடுக்குறாங்கன்னு தெரியல. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இல்லாட்டி அந்த மத்திய அரசு தரப்பில் ஆளுநர் அவருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்திருக்காரு, இல்லைன்னா தவறு இருக்குன்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால் இது ஒன்று. அதே மாதிரி 2 அரசு அதிகாரிகள் தமிழகத்தை சார்ந்த
தமிழர் அல்லாத கேடர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளை அந்த ரொஸ்தோகியுடைய உதவிக்கு போட்டிருக்காங்க இந்த இதை கண்காணிக்கிறதுக்கு. அதில் போய் இது பண்ணிக்கிட்டு அதை எப்படி தமிழர் அல்லாத போடுவீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு மறுபடியும் உச்சநீதிமன்றத்தையே போய் சேலஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி போடுவீங்க? உங்களுக்கு உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு ஒரு லெட்டர் எழுதி அதை கிருஷ்ணா ஊற்றி கொளுத்திடுங்க. இதுக்கு இல்லாமல் எதுக்கு போகணுன்றதுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? தமிழர் அதிகாரிகள் போட்டால் என்ன? இப்போ தமிழர் அல்லாத அதிகாரிகள் போட்டால் என்ன? உச்சநீதிமன்றம் சில காரணங்களுக்காக ஏதோ பண்ணுறாங்க, அதையும் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ இந்த வழக்கை கொஞ்சம் லேட் பண்ணுற வேலை பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்கன்றதை தெரியல. அதனால தப்பு தப்பாக இந்த மாதிரி ஐடியாலாம் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து இன்னைக்கு முதல்வர் அவர்கள் மீண்டும் பேசும்போது நிதித்துறை விஷயமா, அதை வழக்கம் போல நிதி எங்களுக்கு தரல, மத்திய அரசாங்கத்திலிருந்து வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதுல இன்னைக்கு ஒரு வார்த்தை புதுசா வேற சேர்த்திருக்காரு. கூட்டணியில புதுசா சில கட்சிகளை சேர்க்கிறீங்க, அவங்களும் சேர்ந்து அழுத்தம் கொடுங்களேன், நிதிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி வரணுங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுங்களேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே வச்சு கூட்டத்தொடர்ல வச்சு கூட இந்த கூட்டணி, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாவேகா, இப்படி பல பல புலம்பல்கள் ஏன் தாவேகா சுத்தியே நடந்துட்டு இருக்கு? இந்த கரூர் விவகாரத்தில் இவர்கள் ஆடிய ஓவர் ஆட்டம், விஜயை குற்றவாளியாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள், அரசே ஒரு பக்கம் அரசு எந்திரத்தையே இறக்கி பண்ண விவகாரங்கள் எல்லாம் அந்த விஜய் ப்ளஸ் தாவேகா என்டிஏவை நோக்கி நகர்வதற்கான ஏற்பாடாக போய் முடிஞ்சிருச்சு. அதில் இவர்களுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு லேட்டாக உண்மை புரியுது, கொஞ்சம் ஓவராக தான் அடிச்சிட்டோமோ அப்படின்னு. அந்த உண்மை புரிகிற நேரத்தில் அவர் அங்கே பேச்சுவார்த்தைக்கு போயிட்டார். அப்போ இவர்களுக்கு பதற்றம் அதிகமாகிடுச்சு. ஒருவேளை விஜய் அந்த கூட்டணிக்குள்ளே போயிட்டா பெரிய ஸ்வீப் அந்த கூட்டணி அடிக்கும், நம்ம பெரிய அளவில் படுதோல்வியை சந்திப்போன்ற ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போது இது ரெண்டும் கட்டானா இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அங்கே போகாமல் இருக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுறதுல இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் முதல்வர் புதுசாக சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்குது, அவங்களும் கேளுங்க. அவங்களாம் கேட்பாங்க, நீங்கள் என்னென்ன இப்போ இதில் நிதி வந்திருக்கு, எது இதிலெல்லாம் நிதி வரலை, எதெல்லாம் நிதி மோசடி பண்ணுறாங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. சும்மா பொத்தாம் பொதுவாக நிதி இப்போ கூட நிதி விடுவிப்பு நடந்தது லேட்டஸ்ட்டாக ஒரு 4000 சில்லற கோடி நம்ம. அப்போ நிதி எதில் வரல, இந்த இந்தியை திணிக்கிறாங்க, நாங்கள் மறுக்கிறோம் அதனால நிதி தரலன்னு பொத்தாம் பொதுவாக சொல்கிறாங்க. இந்தியை எங்கே திணிக்கிறாங்க? இதுக்கு என்ன திருப்பி திருப்பி விளக்கம் கொடுத்தாலும் மறுபடியும் பேசுவீங்களா? இதில் என்ன ஜோக்குனா, இந்த அப்துல் கலாமுடைய ஆலோசகர் பொன்ராஜ் இந்த மாதிரி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வராங்க, இன்டெலெக்சுவல் மயில்சாமி அண்ணாதுரை இந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டு வராங்க. அவங்கெல்லாம் அவங்க வேலை அவர்கள் துறையில் அவங்க இன்டெலெக்சுவலாக இருக்கலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பார்த்து தான் பேசணும். ஆனால் வாட்ஸ்அப் தகவல்களை நம்பிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் வழக்கமாக இருக்கிற பாஜக எதிர்ப்பு மனநிலையை வச்சுக்கிட்டு அவர்கள் ஏதோ கட்டறிந்த மேதைகள் போல் எனக்கு என்னென்னு பேசுகிறாங்க. இதோடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, ஜனங்களை போட்டு குழப்புற வேலை நடக்குது. மும்மொழி கொள்கைக்கும் இருமொழி கொள்கைக்கும் உள்ள வித்தியாசம், மும்மொழி கொள்கையில் காங்கிரஸ் கொண்டு வந்த மும்மொழி கொள்கை, இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற மும்மொழி கொள்கை, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? இதை பற்றிலாம் இவர்களுக்கு தெரிந்தே வேண்டுமென்றே ஜால்ரா தட்டுறாங்கன்னு தான் சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா இந்து தலையங்கம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி ஜனங்களால் மதிக்கப்படுற ஆட்களையும் பிடித்து அவர்களை ஏதோ ஒரு வகையில் அவர்களோட ஒரு உறவை வைத்துக்கொண்டு அவர்களை பேச வைக்கிற ஏற்பாடும் நடக்குது. இது எல்லாத்தையும் மீறி ஜனங்க எப்போவுமே புத்திசாலிகள். நீ யாரை வேணால் கூட்டுவா, எப்படிப்பட்ட இன்டெலெக்சுவலாக வேணால் கூட்டுவா, அவங்க எதில் இன்டெலெக்சுவலோ அதை தான் மதிப்போம். அவர்கள் புத்தி சொல்லிலாம் நாங்கள் இல்லை, நாங்கள் எங்கள் பிரச்சனை மேலே தான் எந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்போன்ற மாதிரி தான் ஜனங்க இருக்கிறாங்க. அப்போது தேர்தல் முடிவுகள் என்ன தான் நீங்கள் இன்டெலெக்சுவல் யாரை கொண்டு வந்தாலும் தேர்தல் முடிவுகள் வேறு ஒரு விஷயத்துக்கு போய் தான் முடியுன்றதுனால இவர்களுக்கு அந்த பயம், பதற்றம், அந்த பதட்டத்தை மறைக்கிறதுக்கு தான் சட்டமன்றத்திலேயே நேற்று கூட கூட்டணி இதை பயன்படுத்தி கொண்டு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிற வேலையை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இன்றைக்கி புதுசாக கட்சிகள்லாம் வருது, அவர்களையும் கேட்க சொல்லுங்கள். அவங்களும் கேட்பாங்க, அதெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது? அதனால் இந்த புலம்பல் ஜாஸ்தியாகிடுச்சுன்றது தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பான. நேற்று அதே மாதிரி கரூர் விஷயத்துல பேசும்பொழுது திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகள், குறிப்பா சொல்லணும்னா திரு செல்வ பெருந்தகை அவர்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர், மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தாவேகா பெயரையும் விஜய் அவர்கள் பெயரையும் பயன்படுத்தாம பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி திரு வேல்முருகன் அவர்கள் ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு. பார்த்திருப்பீங்கன்னா நீங்க அந்த ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா கொலைங்கிற வார்த்தையை முதல்ல விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டு துயர சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள்லாம் சில விஷயங்களை பேசியிருந்தாரு. கூட்டணி கட்சியில பயன்படுத்தி அவர் சொன்ன விஷயம், வேல்முருகன் அவர்கள் சொன்னது, தமிழ்நாடு போலீஸை போடணுங்க, நீங்க எப்படிங்க வெளியே உள்ள போலீஸை போடலாம், உடனே உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணுங்க,
அதை வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னாங்க. நீங்க கூட முறையிட்டு இந்த விஷயத்த சொன்னீங்க முன்னாடி. இது எப்படி நான் பாக்குறீங்க இந்த விஷயத்த? டிவி டிபேட்டில் பேசலாம் ஒன்று சட்டசபையில் பேசுகிறாங்கன்னு பார்க்குறேன். இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, டிவி டிபேட்டில் என்ன வேணால் பேசலாம், சட்டசபைன்றது பார்த்து தான் பேசணும். கோலாகல வெளியில் பேசுறது இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இன்னும் இப்போ தான் விசாரணையே நடக்குது. ஆனால் கொலை, அப்புறம் அதை மாற்றிக்கிறது, அப்புறம் உச்சநீதிமன்றத்து தானே தீர்ப்பு கொடுத்துருக்கு, அந்த தீர்ப்பை படிக்கணும். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஏன் சிபிஐ விசாரணை, உங்கள் 2 பேர் அரசியலுக்குள்ளே நாங்கள் வரவே விரும்பலை, அடிச்சிட்டு சாவுங்க. எங்களுக்கு அந்த 41 பேர் இறந்துருக்காங்க, அந்த குடும்பங்களுடைய துயரம் எங்களுக்கு தெரியுது. 100 பேர் காயம்பட்டிருக்காங்க, அவர்களுடைய துயரம் தெரியுது. இந்த பிரச்சனை தேசிய அளவில் எல்லாருடைய மனசாட்சியும் உலுக்கியிருக்கு. இந்த மாதிரி இவர்கள் பண்ணுறத கூத்துலாம் பார்த்தா இவர்களே கமிஷன் போடுவாங்களாம், இவர்களே அதிகாரிகளை வச்சு ப்ரெஸ் மீட் வைப்பாங்களாம், இவர்களே தீர்ப்பு எழுதுவாங்களாம். இன்னொரு பக்கம் கோர்ட்டு ஒரு எஸ்ஐடி போடுமா, அந்த எஸ்ஐடி அதுக்கான கோரிக்கையே கிடையாது. அந்த கோரிக்கை வந்து எஸ்ஓபி சம்பந்தமான ஒரு பொதுநல வழக்கு, அதை கிரிமினல் வழக்காக மாற்றி அதில் ஒரு எஸ்ஐடி போடுவாங்களாம். அப்போ இதுவும் விசாரிக்கும் இதுவும் விசாரிக்கும். இப்போ அதிகாரிகள் ஒரு பக்கம் யார் மேலே குற்றச்சாட்டுன்னு இவர்களே பேசுவாங்களாம். இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு பாரபட்சமற்ற நியாயமான ஒரு விசாரணை நடக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைன்றாங்க. எங்களுக்கு அப்படி தெரியல. அப்போ அந்த மக்களுக்கு பாரபட்சமற்ற ஒரு நியாயமான ஒரு நம்பிக்கையான ஒரு எந்தவித வளைவு நெளிவு சுழிவுகளுக்கும் ஆளாகாத ஒரு தீர்ப்பு வேணும் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்பொழுது தான் எங்களுக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு தோணுது. அப்படின்னு வெறுமனே சிபிஐ விசாரணைன்னு போட்டுட்டு விடலை. கூடுதலாக அதை கண்காணிக்க ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ப்ளஸ் அவருக்கு உதவியாக 2 தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரிகள், இது எல்லாத்தையும் போட்டு தானே பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ பண்ணும் பொழுது இவர் என்னமோ அப்படியே மேலாப்பில் இந்த தலைப்பு செய்தி, இந்த பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்காங்கல்ல, சரவணன், செந்தில்வேல், இந்த மாதிரி அறிஞர்கள் பேச்சு, அப்புறம் நான் சொன்னேனே இந்த இன்டலெக்சுவல்னு சொல்லிட்டு இது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற பொன்ராஜ், இந்த மாதிரி ஆட்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் கரெக்டு. உடனே உச்சநீதிமன்றம் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட இறுதி தீர்ப்பு தான். சீராய்வு மனு வேணால் போடலாம். சீராய்வு மனு போட்டிங்கன்னா அவர்கள்ட்ட தான் போகும், அவர்கள் இதை தான் இது பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த வழக்கு தான் இடைக்கால தீர்ப்பு தானே, தொடருது இல்லை. உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் அப்போ போங்க. அப்போ இதை வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்கணும் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆளுங்க, அவருக்கு தேவைப்படுது இல்லை, அடுத்து நெருங்குது, 2 சீட்டாவது கொடுக்கணும். ரொம்ப முறைச்சிட்டாப்புல, முந்திரி கொட்டை அதெல்லாம் திட்டு வாங்கிட்டாப்புல. அதனால் அதை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த வேலையை செய்கிறாரு. சில பேர் சமீப காலமாக அவர்களுடைய பேச்சு, டோன்லாம் பார்க்கும்போது இவர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன இப்படி ஆயிட்டாங்களேன்ற மாதிரி. அதில் திருமாவளவன் ஒன்று, இந்த இவர் பண்ருட்டி வேல்முருகன், அது கோபம் வந்துட்டால் என்ன வேணால் பண்ணுவோன்ற மாதிரி. இன்றைக்கி இவர் சீமானும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. அப்போ இவர்கள் எல்லோருமே என்னென்னா கோபத்தின் அடிப்படையில் பிரச்சனையை அணுகிறாங்க. அப்படி அணுகும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக அந்த விவகாரத்தை மாற்றிக்கிறாங்க, நடைமுறையை தாண்டி அவர்களுக்கு ஆதரவாக மாற்றிக்கிறாங்க. அதில் தான் எனக்கு என்னென்னு, இப்போ திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அது பிஜேபியுடைய குரலாக இருக்குது, இதாக இருக்குது, அதாக இருக்குதுன்னு பேசுகிறது, ஒவ்வொரு விவகாரத்துலேயும் பிறண்டு பேசுறது. சீமானும் அப்படி தான் விஜய் மேலே உள்ள எதிர்ப்பை வச்சுக்கிட்டு அவர் இந்த பிரச்சனையை அணுகிறாரு. சேம் அதே தான் இவர் பண்ருட்டி வேல்முருகன் ஏற்கனவே அந்த தோல் மேலே கை போட்டதே கொச்சையாக பேசி வாங்கி கட்டிட்டவர். அதனால் அவர் அந்த இதில் தான் அவர் அணுகுவார். அப்படிதான் அதை பார்க்கணும். இதை தொடர்ந்து நேற்று கருப்பு பேட்ச் அணிந்து வந்ததை வந்து சபாநாயகர் அவர்கள் அப்பாவு அவர்கள் எல்லாருக்கும் பிபி வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் நையாண்டி பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி கரூர் மாதிரி துயர சம்பவத்துல இந்த நகைச்சுவை தேவையான, பொதுவா நகைச்சுவை இருக்கும், அது நம்ம வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். பட் இந்த மாதிரி இது நகைச்சுவை தேவையான. பொதுவாக சபாநாயகர்களுக்கு ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது அவர்கள் வந்து சபையின் நாயகர் ப்ளஸ் அவங்க வந்து பொதுவானவங்க, அவங்க 2 கட்சிக்குமே பொதுவானவங்க. அவங்க வந்து சபையை வழி நடத்துகிற ஒரு நெறியாளர் மாதிரி தான். அவர் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது, அதான் நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சட்டசபை இந்த 5 ஆண்டு காலத்தில், இந்த ஆட்சி காலத்தில் மற்றவர்களோட சபாநாயகர் தான் அதிகம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நாங்கள் பிபி இருந்துச்சு தான், ஏன் எங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா இத்தனை உயிர்கள் போயிருக்கு, இந்த விவகாரத்தில் அவங்க நியாயம் கிடைக்கணும், அவங்களுடைய நிலையெல்லாம் பார்த்துட்டு தான் எங்களுக்கு ப்ரெஷர் வந்தது, அந்த ப்ரெஷரில் தான் நாங்கள் வந்து வந்தோம், உண்மை தான், அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு சீரியஸான இஷ்யூ, அதில் வந்து ஒரு சீரியஸாக தான் அணுகணும் அந்த விவகாரத்தை. அதை கிண்டல் துணிலையோ இல்லை வேறு எதுலேயோ மாற்றினா ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
நேற்று அதே மாதிரி கூட்டத்தொடர் முடிஞ்சு அப்பதான் வெளியே வராரு. அப்புறம் நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது அதிமுக வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. உள்ள பேச வேண்டியதானே, ஏன் வெளியே வந்து பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும். அதை தாண்டி அவரு நேற்று ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காருண்ணே. நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பேசும்பொழுது 3 பெஞ்சு தான் போட்டு நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவர் வந்து 8 பெஞ்சு சொல்லிட்டு இருந்தார் ஒரே வார்த்தையா. ஏத்திக்கோ, யாருக்கு அண்ணன் தடவை கேட்க போகிறோம், ஏத்திக்கோ, 8 போட்டுக்கோ 10 போட்டுக்கோ. ஏங்க அவர் பெரிய காமெடி பீஸுங்க. அவர் அவர் பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா தமாஷா இருக்கும். அவர் எனக்கு என்னன்னு பேசுவார். நீங்கள் அந்த ஜாபர் சாதிக் மேட்டர் தான் பார்க்கணும். இதெல்லாம் பிடிக்க வேண்டியது எங்கள் வேலை கிடையாது, அதெல்லாம் மத்திய இதுதான் பிடிக்கணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் அரிய பல கண்டுபிடிப்புக்கெல்லாம் சொந்தக்காரர். அவர் அந்த மாவட்டத்தில் அந்த நேரத்தில் கூப்பா கிருஷ்ணன் நினைக்கிறேன், அவருக்கு எதிராக ஒரு ஆளை ரெடி பண்ணோன்றது இவரை கொண்டு வந்தாங்க, ரகுபதியை. மற்றபடி திறமை அடிப்படையில் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இதில் ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்து அவரை இதை அமைச்சராக்கி விட்டோன்னா ஒரு விபத்து மாதிரி அமைச்சராகிட்டார். அதை பயன்படுத்திட்டு இப்போ இங்கே வந்துட்டார். அதனால் அவர் எனக்கு என்னன்னு பேசுவார். இவர் ஆர்எஸ் பாரதி இவங்க பேசலாம் சீரியஸாக எடுத்துக்கூடாதுங்க, அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போயிடணும், அவ்வளோதான் அவங்களாம். கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று வந்து மதுரையோட மாநகராட்சி மேயர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து அந்த மதுரை மாநகராட்சியை சுத்தி வந்துட்டே இருக்கு. 200 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா வந்து அவருடைய மாநகராட்சி மேயர் அவர்களுடைய கணவர் வந்து பொன் வசந்த் அவர்களை வந்து கைது செய்திருந்தாங்க காவல்துறை. அந்த எஸ்ஐடிஎம் காவல்துறை பண்ணியிருந்தாங்க. இது தொடர்ந்து நேற்று வந்து ராஜினாமா செய்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுதான் முடிவா அல்லது இதை தாண்டி மேயரும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குமா? மேயர் கைது செய்யப்படலாம் என்கிற இதில் தான் அவரை ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க. இல்லாட்டி இந்த விவகாரம் வந்த உடனே மேயரை ராஜினாமா பண்ண வச்சுருக்கணும்ல. இந்த நடவடிக்கை வர்றதுக்கு இவ்வளோ மாதங்கள் ஆயிடுச்சு. இதில் வந்து மிகப்பெரிய இதுன்னு நீங்கள் மண்டல அலுவலர்கள், மண்டல குழு தலைவர்கள், ஐஏஎஸ், அந்த இது மண்டல இது வருவார்ல அதிகாரி, இவர்கள் இந்த மாதிரி பலரும் மாட்டுறாங்க. மேயருடைய கணவரே கைதாகிறார். அப்போ என்ன மேயருக்கு சம்மந்தமே இருக்காதா? மேயருடைய கணவர் அப்படி கைதாகிறாருன்னா அவர் எதை வச்சு, எந்த அதிகாரத்தை வச்சு? மேயரின் கணவர் அப்படின்ற அதிகாரம் வச்சு தானே. அப்போ அவர் மேயர் முடிவெடுக்காமல் இதெல்லாம் நடக்குமா? இந்த நடவடிக்கை வரத்துக்கே இவ்வளோ நாள். ஏன்னா இது ஒரு பெரிய பூகம்பமாக கிளம்பி வேறு பிரச்சனைக்கு போய்டுன்றதுனால இந்த ராஜினாமா செய்வது மூலிமா அவரை பிரச்சனையிலேருந்து நகர்த்தலாம், இல்லை இந்த விவகாரத்தை அப்படியே கொஞ்சம் டைலூட் பண்ணலான்னு ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரில. இது அவ்வளோ சீக்கிரம் டைலூட் ஆகிற விஷயமா எனக்கு தெரியல. ரைட்ண்ணே. இதை தொடர்ந்துண்ணே இறுதியாக இந்த விஷயத்தை நம்ம பேச இருக்கிறோண்ணே. நேற்று பார்த்துருப்பீங்கண்ணே, மீண்டும் வந்து தாவேக்காவோட அதாவது சப்போர்ட் பண்ற பர்சன்ஸாக இருக்கலாம், பத்திரிகையாளர்கள் பேர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபி கூட போற வாய்ப்பு இல்லை, அவர் மேல வந்து சாஃப்ரான் வீசிட்டாங்க, காவி சாயம் பூசப்படுகிறது, பேசுறவங்களுக்கெல்லாம் வந்து உள்நோக்கம் இருக்கு, பிஜேபி கிட்ட வந்து விஜய் சேர்றதுக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருந்தாங்கண்ணே. அதை தாண்டி ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா, தனித்து நின்னாலே வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்க விஜய் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் விஜயை வந்து குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட விட போறாங்களா? நான் சொன்னேன்ல, இவர்கள் அடித்த அடி விஜய் பயந்து அப்படியே ஒடுங்கிடுவார்னு பார்த்தா அவர் நேராக என்டிஏ கூட பேச்சுவார்த்தை அளவுக்கு போயிட்டார். அதற்கு பிறகு தான் இவர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியுது. ஐயையோ, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், நம்மளே குழி தோண்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதில் தான் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கூடுதலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை தனியாக நிறுத்துகிற ஏற்பாடு. அதுக்கு விஜய் கட்சிக்குள்ளேயே ஸ்லீப்பர் செல்லாம் இருக்குது. அந்த ஸ்லீப்பர் செல்லுகளை மீறி விஜய் எங்கே முடிவெடுத்துறாருன்ற பயமும் இருக்குது. அப்போது இந்த விவகாரத்தில் நம்ம என்ன பண்ணலான்றதுக்கு யாரெல்லாம் வச்சு திட்ட விட்டாங்களோ இப்போ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் தனியாக நின்னா ஜெயிப்பார், விஜய் வந்து ஏன் அங்கே போகணும், அவர் இதை வலைக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு. இதில் இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை மொத பிரேக் பண்ணுறோம். இவர் இப்படி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு, போய்கிட்டு இருக்காருன்னு. ப்ளஸ்ஸு இவர் இப்படி போனார்னா அது அவருக்கு சாதகம், அவருக்கு அதுதான் கரெக்டான அரசியல் நிலைப்பாடு. இதில் அவர் மிஸ் பண்ணார்னா பெரிய அளவில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாருன்றதெல்லாம் நம்மளுடைய வாதம். அதே நேரத்தில் இதை வச்சுக்கிட்டு இவர் பார்த்தியா ஆர்எஸ்எஸ் கைகூலி, பாஜக கபலீகரம் பண்ணால், அப்போ அப்படி இல்லை, இந்த விஷயத்த நீங்கள் இப்படி பார்க்கணும். கருணாநிதியே போயிருக்காரு, எல்லா கட்சிகளும் கூட்டணி வச்சிருக்குது பிஜேபி கூட, அதனால் விஜய் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தமிழ் வரி மணிலேருந்து பலரும் பேசியிருக்காங்க, நம்மளும் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். இப்போ அந்த மாதிரி இதில் வந்து அவர் திருப்தியாகி அங்கே போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பதட்டத்தில் தான் இந்த மாதிரி புது இது ஒரு டீம் வச்சுருக்காங்க. அந்த டீம் வந்து இன்றைக்கி பேசணுன்னா அதை பேசும். இப்போ அந்த டீமுக்கு விஜய் மேலே ஒரு கரிசனம் வந்திருக்குது. ராசா நீ தனியாக நின்னால ஜெயிப்பேன், எப்படி ஜெயிக்க முடியும், அதை எப்படி ஜெயிப்பாங்கன்னு கேட்க மாட்டாங்க நெறியாளர்கள்லாம்.
நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க, அப்படி அப்படி இருக்குதா சொல்லுங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி தான் நான் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாகுது. அதனால் அந்த பதற்றம் விஜய் அங்கே போயிடக்கூடாதுன்றதுனால விஜயை தனியாக நிறுத்துகிற ஏற்பாடு நடக்குது. எனக்கு தெரிந்து திமுக ஸ்லீப்பர் செல்னு சொன்னால அவங்கள வச்சு விஜய்கிட்டே பேச்சுவார்த்தை போகுது. அதனால தான் நான் சொன்னேன் விஜய் ஒரு டைலமாவில் இருக்காரு அப்படின்னு. கண்டிப்பா. மிக்க நன்றி. நம்ம நேரத்தை கருத்தை பாருங்க. நன்றி.